ஹாய், வெல்கம் டு மை சேனல் டிகாட்டு டாக்கோ. இன்றைக்கி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வீலாக் பார்க்கலாமா? இப்போல்லாம் இங்கே வர ஒரு 8:30 அதுக்கு மேலே தான் சன்னே ப்ராப்பராக தெரிய ஆரம்பிக்குது. அது வரைக்குமே இந்த மாதிரி க்ளவுடியாக கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. முந்தின நாள் நைட் அந்த ஃப்ரிட்ஜ் டோரை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எடுத்து வச்சுருந்தேன். திரும்ப ஸ்டிக் பண்ண மறந்துட்டதால் காலைல எழுந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நாங்கள் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கு மெமரியாக ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் என்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு ப்ரெட் அண்ட் ஆம்லெட், எனக்கு ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு எக்கை நான் நல்லா வச்சுட்டு கொடுத்துருவேன். டோஸ்ட் எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு இந்த பீட்ரூட்டு கேரட்லாம் போட்டு ஜூஸ் குடிக்க சொன்னால் எனக்கு பிடிக்காது. யாராவது என் கூட சேர்ந்து குடித்தா நான் குடிச்சிருவேன். ஸோ அதனால் அவருக்கும் சேர்த்து நான் இந்த தடவை ஜூஸ் போட்டு வச்சேன். ஸோ ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜ் டோர் காமிக்கிறேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் எடுக்கும்போதே இருந்தது. ஸோ யூஸ்வலி யூஎஸில் தனியாகலாம் ஃப்ரிட்ஜ்லாம் வாங்குறது அதெல்லாம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ரேக்கில் எக் பாக்ஸஸ், ஃப்ரூட்ஸ் லைக் பெர்ரிஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். செகண்ட் ரேக்கில் இந்த இட்லி மாவு, லெஃப்ட் ஓவர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்தால் அது கீ எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டி ட்ரேயில் ஹோம்மேட் பிக்கல்ஸ், செஷ்வன் சாஸ், ஹம்மஸ், அப்புறம் டாட்டியா அதெல்லாம் வச்சுருப்பேன். ஆக்சுவலி இந்த ட்ரேக்கும் செகண்ட் ரேக்குக்கும் நடுவில் ஒரு ரேக் இருக்கும். அதில் நான் வெஜிடபிள்ஸ் ஏதாவது முன்னாடி கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை தாண்டி எக்ஸஸாக இருக்கிறது தான் கீழே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். சைடில் பாட்டம் ரேக்கில் இந்த சாக்லேட்ஸ், கஷாய பவுடர், புளியோதரை மிக்ஸ், தென் க்ரீம் சீஸ், ஸ்டோர் பாட் பிக்கிள், தென் க்ரீமர், அப்புறம் சீஸு ஏதாவது இருந்தால் இருக்கும். அண்ட் அப்படியே இதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஈஸ்ட்டு, டாமரின் பேஸ்ட்டு, அப்புறம் பிக்கிள்டு அலப்பினோஸ், மேயோ, சாஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்படியே மேலே போனீங்கன்னா ஒரு 3 கார்டன் ஆஃப் மில்க் இருக்கும். இந்த தடவை நாங்கள் காஸ்கோ போனதால் நாங்கள் பல்காக வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் பன்னீர் அண்ட் பட்டர் இருக்கும். ஃப்ரீசர் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஊர்லேருந்து கொடுத்த அமிச்ச மசாலாஸ், அப்புறம் இந்தியன் ஸ்டோர் போகும்போது இந்த தடவை பராட்டா வாங்கினோம் அது, தென் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், சிக்கன், அப்புறம் ஃப்ரோசன் கிரேட்டட் கோகோனட் இதுதான் ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்கும். ஸோ ஜூஸ் குடித்ததுக்கப்புறமும் எனக்கு லைட்டாக பசிச்சுது. அதனால் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு மஷ்ரூமில் ஒரு டிஷ் சொன்னாங்க. அதை நான் செஞ்சு பார்க்க போகிறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை சில்லி போடணும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க, ஏன்னா காரத்துக்கு அது மட்டும்தான். அண்ட் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம், சால்ட் இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அது ஃபஸ்ட்டு தண்ணி விடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுனதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ டக்குன்னு பசிக்கும் போது இதை டக்குன்னு பண்ணி சாப்பிட்றலாம். இதை நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். யூஸ்வலி ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். பட் ரீசெண்டாக ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்சுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒயிட் ரைஸ் வித் தால் அண்ட் வாழைக்காய் சாப்ஸ். அந்த சாப்ஸோட ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸும் நான் இதில் லிங்க் பண்ணுறேன். அதில் நான் பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருப்பேன், பட் இதில் வாழைக்காய் போட்டிருக்கேன். அதில் ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கேன், இதில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு கீன்வா புலாவ் தான் இன்றைக்கி நான் பண்ணேன். அதோட ரெசிபியும் சீக்கிரமாகவே ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்கன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக தான் நான் வந்து 1000 ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் யூடியூப்லேயும் வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye.